பெண்கள் பேசினார்கள். டாக்டர் ஒழிக்கிறதுலையே குறிக்கோளா இருந்தாங்க. கார்த்திகா கேட்டுக்குமா, சுகர் இருந்தது சரியா போச்சு, ப்ரெஷர் இருந்தது சரியா போச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த டாக்டரோட அப்பா வந்து சொல்றாரு எல்லாமே சரியா போயிட்டார். மன நோய் உலகத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னாரு. பிராக்டிக்கலா இது எந்த அளவுக்கு பாசிபிள், ஏன் நமக்கு நோய் வருது, ஏன் கஷ்டப்படுறோம், அது ஒரு பெரிய சயின்ஸ் அது. ஆனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் முதல்ல, இன்னைக்கு நீங்க கோபப்பட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கடுமையான கோபம் ஒருத்தர் மேல, இந்த கூட்டத்தில் கூட ஆரம்பத்திலேருந்து ஒருத்தர் கோபமா இருக்காரு, எனக்கு தெரியும். நான் யாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். யார் பேசும்போதும் அவரால் சந்தோஷமாவே இருக்க முடியல. அடுத்தாப்புல என்ன பண்ண போறாங்க, ஏன் இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் எப்ப பேசுவாரு, ஒருத்தருக்கு டென்ஷனாவே இருக்காரு. இருக்கட்டும், நான் எதுக்கு சொல்ல வர்றேன், நீங்க கோபப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோபமா இன்னையோட போயிடாது. இது பல பேருக்கு தெரியாது. நம்ம எரிச்சல்ல கோபப்பட்டு ஒருத்தட்ட ஒரு வார்த்தை சொன்னா அந்த கோபம் அப்போட போகாது. டாக்டர் வந்திருக்கிறாங்க, ஒரு தடவை நீங்க கோபப்பட்டீங்கன்னா 24 மணி நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் மாரடைப்பு வரலாம். பல பேருக்கு இது தெரியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகும் போது மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வரும்னு. கிடையாது. இப்போ ஒரு கோபம் அக்யூமுலேட் ஆகி அதை நீங்க ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்த முயற்சி பண்ணி உங்க வாய்ப்பு அமையல அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா தூக்கத்துல ஹார்ட் அட்டாக் வரலாம். இதுதான் நம்முடைய உணர்ச்சிகளுடைய ஆபத்தான ஒரு பெரிய நிலை. சவுண்ட் கூடக்கூடாது, அப்புறம் ராத்திரி நான் தூங்க முடியாது. சவுண்டு குறைவா இருக்கணும், கிளாரிட்டி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். சத்தமே கேட்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது. ரொம்ப அமைதியா இருக்கணும். அதிக சத்தம் போட்டாலே ஞானம் பிறக்காது. அமைதியா இருந்தா மட்டும்தான் ஞானத்தை கொடுக்க முடியும். ஆர்ப்பாட்டத்தை கொடுக்கலாம் சத்தத்துல, ஆனா அறிவை கொடுக்க முடியாது. அதனால அமைதியா இருக்கணும். ஒண்ணு. இப்போ மனதில் ஏற்படுகிற ஒரு உணர்ச்சி உங்க வாழ்க்கையவே பாதிக்கும்னு சொன்னா, ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்றோமே, ஹார்ட்ல கோபம் வரும்போதே மனசுக்கு வைத்தியம் பண்ணிட்டோம்னா டாக்டர்கிட்ட போக வேண்டி இருக்காது. இதைத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு சொன்னாங்க. நீங்க முதல்லயே உங்க மனசை கொஞ்சம் கவனிச்சு அதை வைத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓ நம்ம கோபப்படுறோம். முதல் விஷயம், பைத்தியம் தெளிஞ்சதுக்கு என்ன அடையாளம்? இதை ஏன் என்ன கேட்குறேங்கிறீங்களா, இல்லாட்டி நீ ஏன் இதை பேசுறேன்னு கேட்குறீங்களா? உனக்கு அனுபவம் இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்குறீங்களா? ஒரு பைத்தியம் தெளிஞ்சதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? நான் பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறனோன்னு தோணிட்டா அது தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம். எதுவுமே அதுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா 24 hours அது பைத்தியமா ஃபுல் டைமா கண்டினியூ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஏன் நான் இப்படி பிஹேவ் பண்ணேன், இதை ஏன் நான் தூக்கி எறிஞ்சேன் அப்படின்ற கேள்வி ஒரு நிமிஷம் வந்துட்டாலே, நான் இவ்வளவு நேரம் பண்ணது சரியில்லையோ அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்துட்டாலே பைத்தியம் சரியா போச்சுன்னு அர்த்தம். ஒன்னு, வீட்டை விட்டு ஒரு வயசான முதுமையான ஒரு நபர் போயிட்டார், வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். அவருக்கு முதுமையில இந்த நிறைய வியாதி வரும், மறதி என்னெல்லாமோ வரும், தன்னுடைய வீடே தெரியாம போயிடும். ரொம்ப நல்லது அது, அது நடந்தா பல பேருக்கு நல்லது. அது மாதிரி ஒருத்தர் போயிட்டாரு, என் நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஒரு வீட்டு அட்ரஸ் தெரியாது, நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியாது, ஏன் ரைட்ல போறோம் எப்படி லெஃப்ட்ல போறோம்னு தெரியாது. கரெக்டா எப்படின்னு கேக்குறீங்களா, ஜோ பைடன் மாதிரி அவருக்கு தான் எங்க இருக்கிறோம்னு தெரியாது பல சமயத்துல. அது மாதிரி அவருக்கு ஏற்பட்டு போச்சு டிம்னீஷியா, அம்னீஷியா, எல்லாமே பேர் சொல்லுவாங்க அவங்க பாட்டுக்கு. இருக்கட்டும், அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படி இப்படி போய் கடைசியா அவர் கொண்டு போய் ஒரு இடம் தெரியல ஒரு மனநல மருத்துவமனையில அடைச்சு வச்சுட்டாங்க. அடைச்சு வச்ச உடனே அவருக்கு என்ன வைத்தியம் பண்றது பண்ணிட்டு இருக்கிறாங்க முறையாங்க. அவர் யாருன்னே தெரியாது, அட்ரஸ் தெரியாது, வீட்டுக்கு கொண்டு அனுப்ப முடியாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க ஃபினாயில் எடுத்து குடிச்சிட்டாரு. வெள்ளையா இருந்தோடனே பால்னு முடிவு பண்ணி, அவர் தான் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புகிற உத்தமர். இந்த ஃபினாயில பார்த்தாரு, பால் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபினாயில குடிச்சிட்டாரு. ஃபினாயில குடிச்ச உடனே பேதியா போச்சு பாருங்க, அவருக்கு சுயநனவு வந்துருச்சு. அதுக்காக எல்லாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. சுயநனவு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஏன் இங்க இருக்கேன்னு கேட்டார். நல்ல கவனிங்க, நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டார்.
என்னை எதனால இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். ஐயா நீ இந்த மாதிரி தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த. ஐயோ அப்படியா? அப்புறம் சொல்றாரு, நான் அங்க அந்த வீடு என் மகன் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு, போயிட்டாரு. கொஞ்சம் நீங்க கவனிக்கணும், நாம என்ன தப்பு பண்றோங்கிறது தெரிய ஆரம்பிச்சாதான் நாம தெளிவடைகிறோம்னு பொருள். நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா 3-4 காரணம். நமக்கு இருக்கிற உணர்ச்சி வசப்பட்ட நிலை, காமம், குரோதம், பயம், இது மாதிரியான உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாது. சொன்னா எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்றான். இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, அவமானப்பட வேண்டிய விஷயம். எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு. இப்ப சொல்றேன், ஒரு வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. கோபம் வந்தால் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிவேன் என்று பல பேர் பேசுகிறார்கள். நான் கோபம் வந்தால் எதை வேண்டுமானாலும் எரிகிறவர்கள் பெரியவர்கள் அல்ல, கோபத்தையே எரிகிறவர்கள் தான் பெரியவர்கள். அந்த கோபத்தையே, இது எதுக்கு எனக்கு அனாவசியமா, இந்த கோபத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இந்த கோபத்தை தூக்கி முதல்ல வெளியேறி அப்படின்னு சொல்ல முடியுமானா அவன் தான் விழிப்படைகிறான்னு பொருள். ஆங்கிலத்தில் அதற்கு பேர் அவேர்னஸ் அப்படின்னு பேர், தமிழ்ல விழிப்புணர்வு அப்படின்னு பேர். இந்த அவேர்னஸையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு தான் குருமார்கள் உலகத்துல வந்து கொண்டே இருக்கிறார். புத்தர், வள்ளலார், எத்தனையோ மகான்கள், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி, இது மாதிரியான மகாவீர், இது மாதிரி பெரிய பெரிய ஞானிகள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், நாராயண குரு, இவர்கள்லாம் அதுக்கு வந்தவர்கள். அவேர்னஸ், விழிப்புணர்வை உண்டு பண்ணுவார்கள். இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேருக்கு ஏதோ ஒரு வகையில அது அமைஞ்சு போயிடும். இப்போ ஓஷோ அப்படின்னு இந்தியாவில் ஒரு பெரியவர், அவர் ஸ்கூலுக்கு போகும்போது மரத்தடியில ஒருத்தர் படுத்திருந்தார். கிழிஞ்சு போன போர்வை போத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் திடீர்னு அவரை கூப்பிட்டார், இங்க வா, நீ யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார். தெரியாது அப்படின்னார். ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு தெரியும், நீ பிற்காலத்துல என்னவா வருவேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நீ உன் நிலையை ஒசத்திக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். உன்னால மெடிடேட் பண்ண உட்கார்ந்தா மெடிடேஷன் பண்ண முடியாது. என் போர்வையை எடுத்துக்கோ, இதுல உட்காரு, தினம் ஒரு மணி நேரம் மெடிடேட் பண்ணு, நீ எங்க போறேன்னு பாருன்னார். ஓஷோ பிளைனா சொல்றாரு, எனக்கு ஒரு பெரிய மனுஷன்னு தெரியுது, கண்ணை பார்த்தா ஒளியா தெரியுது, எல்லாம் கரெக்ட், போர்வை நாறுது, நாத்தமா நாறுது, என்கிட்ட கொடுக்குறேங்கிறாரு, நீ உட்காருங்கிறாரு. நான் சொன்னேன், எனக்கு அந்த ஞானமே வேணாங்க, இந்த நாத்தமும் வேணாங்க, எனக்கு இந்த ஞானமும் வேண்டாங்க அப்படின்னு நான் கையெடுத்து கும்பிட்டேன், எனக்கு வேணாங்க அப்படின்னு. சரிப்பா உன் இஷ்டம், ஆனா ஒண்ணு மறந்துடாத, இந்த போர்வை இல்லைனாலும் நீ அடைய வேண்டிய இடத்தை அடைவ, லேட்டா அடைவ, நீ அடைவ ஆனா லேட்டா அடைவ, புரியுதா அப்படின்னு நடந்தது. பின்னால ஓஷோ சொல்ற, நான் ரியலைசேஷனுக்கு கஷ்டப்பட்ட போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு மகான் எனக்கு உதவுறேன்னு சொன்னாரு, நான் அவரை யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா சொசைட்டிக்கு நல்லது பண்ண வந்திருப்பேன். நான் அப்ப மறுத்துட்டதுனால வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒரு 10 வருஷம் பிந்தி போச்சுன்ற. 10 வருஷம் பிந்தி போச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல குரு கிடைக்கிற போது நம்ம பயன்படுத்திக்கிட்டா நமக்கு அந்த அவேர்னஸ் உள்ளுக்குள்ளே இருந்து கிளம்பும், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். எத்தனையோ மகான்கள் எல்லா மண்ணிலையும் பிறந்திருக்காங்க. நான் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கங்க, இதுதான் புனித மண் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. இதுதான் இந்த உலகத்தில் மிக சரியான, இது ஒன்று மட்டுமே வழி, நம்பாதீங்க. இவர் மட்டுமே உலகத்தில் உங்களால் வழிபடத்தக்கவர், நம்பாதீங்க. அதாவது இந்த உலகத்துல அவேர்னஸ்ங்கிற விழிப்பு வந்த எல்லாருமே பெரியவங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் ஞானத்தை அடையலாம், எந்த நிலையில வேணுமானாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிகழலாம். எந்த ரிஜிடான ஒரு ப்ராசஸ்குள்ளையும் போய் ஒரு கடினமான பாதையில போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்து முனிவர்கள்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தவம் இருந்தாங்க அப்படிலாம் கதையில எழுதி வச்சிருக்கான். அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம எல்லாரும் போகக்கூடிய சிம்பிளஸ்ட் மார்க்கம் அப்படின்னு சில பேர் வகுத்து கொடுத்தாங்க உலகத்துக்கு. இந்த வழியா நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போனேன்னா நல்லது அடைவப்பா அப்படின்னு. புத்தர் கூட நன்னடத்தை, நல்லொழுக்கம்னு 8 கண்டிஷன் போட்டாரு. 8 விஷயங்கள் கண்டிஷன் போட்டாரு. இதை 8 மட்டும் உன் வாழ்க்கையில பின்பற்று, உன் லைஃப் எங்க போகுது பாரு அப்படின்னார்.
அதே மாதிரி 5 ஒழுக்க பண்பாடு, 2 ஒழுக்க பண்பாடு அப்படின்லாம் மகரிஷி வேதாந்திரி மகரிஷி அவர்கள் எல்லாருக்கும் ஒரு வழி சொல்லி இருக்கிறார். இதை நீங்க கத்துக்கணும். கத்துக்கிறதுக்கு எங்க போய் கத்துக்கிறது? ஒரு எளிய ட்ரைனிங் சென்டர் வேணும். இப்ப நம்ம கோயில்களுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், திரும்பி வர்றோம், தவறு கிடையாது. ஆனா ஒரு குருவோட இடத்துக்கு போய் உட்கார்ந்து அவருடைய பாடத்தை கேட்டா என்ன நடக்கும்? அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை, கோவிலுக்கு போனால் ஆறுதல் கிடைக்கும், குருவிடம் வந்தால் மாறுதல் கிடைக்கும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். குரு உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவார், கோயில் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒரு ஆறுதல் கோயில் வழங்கும். உங்க அழுகைக்கு, கண்ணீருக்கு. நம்ம சாமியெல்லாம் ரொம்ப நல்ல சாமி, நம்மளை எதிர்த்தே பேசாது. நீங்க எல்லாம் போய் அழுவீங்க, நான் படுற கஷ்டம் நாய்ப்படாது அப்படின்னு பேசாம கேட்டுக்கோம். நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, என் மருமக என்ன கொடுமைப்படுத்துறா, எங்க மாமியார் என்ன சித்திரவதை பண்றா, என் ஹஸ்பண்ட் என்ன அநியாயம் பண்றாரு, என் குழந்தைய என்னை போட்டு இம்சை பண்ணுது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம சாமியெல்லாம் கெட்டிக்கார சாமி, பேசாம இருக்கும். அது இப்படி சும்மா இருந்தாதான் அதுக்கு உண்டியல் வசூல் ஆகும். இப்ப உண்மையில சாமி சொல்றதா இருந்தா என்ன சொல்லணும்? நாயே நிறுத்து, நீ என்னென்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், நீ இத்தனை அநியாயம் பண்ணிட்டு யார் மேலேயோ வந்து பழி போடுறேங்கிற உண்மையை மட்டும் சாமி சொல்லுச்சுன்னு வச்சுங்க, நம்மால் உண்டியல்ல காசு போடுறதை நிறுத்திடுவோம். நம்ம சாமியெல்லாம் பார்த்தது சைலண்டா இருப்போம், நாம பாட்டுக்கு வசூல் பண்ணுவோம், சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆறுதல், கன்சோல். எப்படி ஆறுதல்? சாமி கோயில் போட்டு மனசு திருப்தியா இருக்கு, இருக்கு, உண்மையிலே இருக்கு. அதனால நீங்க என்ன சொன்னீங்க? ஆறுதலா இருக்கு, ஆறுதலா இருக்கு, ஆறுதலா இருக்கு. ஆறுதலை விரும்புகிறவர்கள் கோயிலுக்கு போகலாம், மாறுதலை விரும்புகிறவர்கள் அறிவித்திருக்கோயிலுக்கு போகலாம். தட் இஸ் த டிஃபரன்ஸ். உங்களுக்கு எப்பெல்லாம் ஆறுதல் வேண்டியிருக்கோ அப்பெல்லாம் கோயிலுக்கு போங்க, எப்போ மாறுதல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப அறிவித்திருக்கோயிலுக்கு போங்க. இவ்வளவுதான் என்னுடைய மெசேஜ். என்ன மாறுதல்? நாம வாழ்ற வாழ்க்கை சரியா, நம்முடைய கருத்து சரியா, நம்முடைய கொள்கை சரியா, நம்முடைய அணுகுமுறை சரியா, எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா மேல போறேன். இதே மண்ணுல, அதாவது இதே மண்ணுன்னா இந்த இலங்கை மண்ணுக்குள்ள, ஆனா மலையக பகுதி மக்கள் மத்தியில நினைக்கிறேன், சாமி அப்பாத்துறைன்னு ஒரு பெரியவர் இருந்தார். அந்த சாமி அப்பாத்துறை அவர்கள் வந்து தேயிலை தோட்டத்து பெண்களுக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அங்க தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கிற பெண்கள் வந்து பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க, ஃபாதரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நான் சொல்ற ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு நெருக்கடி வாழ்க்கையில, மறுக்க முடியாது, அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க, ஆனா அவங்க எதிர்த்து போராட முடியாது. பிரிட்டிஷர்ஸ் பீரியட் அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் டெலிவரி பார்க்கலாம் அப்படின்னு போனா கவர்மெண்ட் ஆபீஸ் அப்ளிகேஷன்ல முதல்ல என்ன ஃபில்அப் பண்ணணும்? ஆஸ்பத்திரியில ஃபாதர்ஸ் நேம் ஃபில்அப் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க தெரியாது, அப்பா யாருன்னே தெரியாது, எப்படி ஃபில்அப் பண்ணுவாங்க? நிறைய பெண்கள் டெலிவரியில இறந்து போனாங்க, நிறைய பெண்கள் டெலிவரியில இறந்து போனாங்க. அப்போ எல்லாரும் வருத்தப்படுறா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்கொயரி பண்றா, ஏன் இங்க இருக்கிறவங்க ஆஸ்பத்திரிக்கு வரல, ஏன் தெரியல, வந்தா என்ன பிரச்சனை? ஃபாதர்ஸ் நேம் ஃபில்அப் பண்ண முடியல, என்ன காரணம்? அப்புறம் சாமி அப்பாத்துறை கிட்ட வர்றாங்க, இது மாதிரி நம்ம பெண்கள்லாம் இறந்து போறாங்க, எல்லாம் மலையக தமிழ் பெண்கள் இறந்து போறாங்க, டெலிவரியில இறந்து போறாங்க, அப்பா யாருன்னு அப்ளிகேஷன்ல ஃபில்அப் பண்ணணும், வழி இல்லை, நாங்க மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட பெண்கள், தவறுதலா பயன்படுத்தப்பட்ட பெண்கள், என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையார, அப்பா பேருங்கிற இடத்துல என் பேர் எழுதுங்கடான்னு. நம்புவீங்களா? இன்னைக்கு பல சாமியார் அப்பா ஆக்கிட்டு எழுதாதுன்றான். அதுவே முழு நேர வேலையா வச்சிருக்கான். என் நண்பன் மோகன சுந்தரம் பேசும்போது தான் சொல்லுவா, நீதிபதியை பார்த்து இவன் ஆசீர்வதிக்கிறான், மங்களம் உண்டாகட்டும். நீதிபதி சொன்னார், கேஸே அதுதாங்க, மங்களம் உண்டாயிட்டான். அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டேங்கிறேன். மான வெக்கம் ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய மகான் அப்பாத்துறை, யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு தப்பு பண்ணது கிடையாது, அப்பழுக்கு இல்லாதவர். ஏன்னா இதுக்காக குழந்தைய கொல்லுவாங்களா? அந்த பெண் பிள்ளைகள் சாகலாமா? என்னடா எனக்கு கெட்டு போச்சு, அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா, எனக்கு ஏதுடா மான அவமானம்லாம் ஒன்றும் கிடையாதுடா, அதனால என் பேர் எழுதுங்கடா, அப்பா பேருங்கிறதுக்கு ஒரு ஆம்பளை பேர் எழுதணும் அந்த இடத்துல, அவ்வளவுதானே. அப்ளிகேஷன்ல என் பேரை எழுதி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட்டா சொல்லணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பாத்துறை அரெஸ்ட் பண்ணிட்டான். இவ்வளவு குழந்தைக்கு இவர் அப்பாவா? அது தெரிஞ்சுதான் இவருக்கு அப்பாத்துறைன்னே பேர் வச்சான் போல் இருக்கு.
இவ்வளவு குழந்தைக்கு ஒரு அப்பாவா? அப்ப இவர் ஒழுக்கம் கெட்ட சாமியாரான்னு என்கொயரி பண்றாங்க. நீங்க அங்க கூட அவருடைய மேன்மையை பார்க்கணும். நீதிமன்றத்துக்கு வந்தாரு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஸ்டேட்மெண்ட், இதற்கு என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனையை எனக்கு கொடுக்கலாம், ஆனால் அதாவது இதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புறியா அனுப்பு, எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறியா கொடு, ஆனால் எங்கள் பெண்களுக்கு வைத்தியம் பார்ப்பதை மட்டும் நிறுத்தி விடாது. ஏன்னா அவங்க குழந்தைகளோட நல்லா வீட்டுக்கு போகணும். எனக்கு எவ்வளவு வேணாலும் தண்டனை கொடு, எவ்வளவு வேணாலும் அவமானம் கொடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்கொயரி பண்ணா, சேச்சா இவர் பெரிய மகான், இந்த ரீசனுக்காக அவர் அப்படி கொடுத்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே யூ won't believe, அப்ளிகேஷன்ல இருந்து ஃபாதர்ஸ் நேம்ங்கிறத எடுத்துட்டு வெறும் மதர்ஸ் நேம் மட்டும் போட்டா போதும்னு ஆர்டர் போட்டாங்க. மதர்ஸ் நேம் மட்டும் போதும், ஃபாதர்ஸ் நேம்ங்கிறது வேண்டியதில்லை அப்படின்னு ஆர்டர் போட்டான். என்னங்க அர்த்தம்? நான் நல்லா இருக்கணும், என் புகழா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, என்னால 10 பேர் நல்லா இருக்கணும். இன்னும் அடுத்த வார்த்தை, எனக்கு அவமானமே வந்தாலும் 10 பேர் நல்லா இருக்கணும். இன்னும் அதை விட பெரிய வார்த்தை, மற்றவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக எவ்வளவு வேணாலும் நான் வீணாப்பலாம். எப்பேற்பட்ட மகான்கள், எப்பேற்பட்டவர்கள் இவங்க. வேற ஏதாவது தவம் பண்ணிருக்கணும் இந்த உலகத்துல போய்? திருவள்ளுவர் பெரிய வித்தியாசமான சிந்தனையாளர். நீங்க இது வரைக்கும் தவம் பண்றதுன்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? மூச்சு பிடிக்கணும், இல்ல என்ன குண்டலினி எழுப்பணும், கண்ணை மூடிக்கிட்டு மூக்கினுடைய ஒரு நுண்ணியை பார்க்கணும். கீதையில சொல்லுது, கண்ணை மூடிக்கிட்டு மூக்கோட ஒரு நுண்ணியை பார்க்கணும் தவம் பண்றதா இருந்தா. 100 விஷயம் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சொன்னாரு, யார் தவம்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு திருவள்ளுவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நம்மை நோக்கி ஒருவர் தகாத சொல் சொல்லுகிற போது அதை பொறுத்து கொள்வதை விட பெரிய தவம் உலகத்தில் இல்லைன்னு. எவ்வளவு பெரிய வார்த்தை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அற்றே தவத்திற்கு உரு, அதான் தவத்துக்கு அடையாளம்னார். எது? நம்மளை யாராவது இழித்து பழித்து ஏதாவது பேசும்போது சொல்லிட்டு போறான், அவனுக்கு அது சந்தோஷம்னா சொல்லிட்டு போறான், இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு அதை நம்ம ஏத்துக்கிறோம். பார்த்தீங்களா? இன்னொருத்தர் நம்மளை இழித்தும் பழித்தும் பேசும்போது அந்த தவத்துக்கு முன்னாடி இந்த தவம் அதை விட பெரிய தவம். உண்ணாது நோற்பர் பெரியோர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அப்படின்னார். நோற்றல்னா தமிழ்ல தவம்னு அர்த்தம். இன்னா சொல் நோற்பாரின் பின், அற்றே தவத்திற்கு உரு, அதான் தவத்துக்கு அடையாளம் அப்படின்னு இன்னொரு குறள்ல எழுதுறார். அப்போ ஒரு மாற்றத்தை ஞானிகள் உலகத்துல விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எத்தனையோ வழி இருக்கு கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு. கோயிலுக்கு போகலாம், யாகம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், தவம் பண்ணலாம். இதுல ஏதாவது முழுசா பண்ணி நம்ம சக்சஸ்ஃபுல்லா கடவுளை கண்டுபிடிச்சிட முடியுமா? யாகம் பண்ணலாம். யாகத்துக்கு பசு நெய், சுத்தமான பசுவினுடைய நெய் அப்படின்னு எழுதுறான். இன்னைக்கு பசுவே சுத்தம் இல்லை, கண்டதையும் திங்குது. யாகம் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க ஒரு யாகத்தை. பல பேருக்கு இது தெரியாது. யாகம் பண்றவங்க உப்பு போட்டு உணவு சாப்பிடக்கூடாது, பல பேருக்கு தெரியாது. யாகம் நடத்துறாங்க பாருங்க, அவங்க உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது யாகம் பண்ற போது. ஏன்? உப்பு போட்டு சாப்பிட்டா நாக்கு குழரும், மந்திரம் மாறி போயிடும். அதுக்கு லவண நியமம்னு பேரு. லவணம்னா உப்பு, நியமம்னா ஒழுங்கு. உப்பு ஒழுங்கா உப்பு சாப்பிடாம இருக்கிறதுக்கு லவண நியமம்னு பேரு. இன்னைக்கு நான் யாரையும் குறை சொல்லல, இடது கையால காப்பி சாப்பிட்டுக்கிட்டு இங்க எடுத்து ஒரு யாக நெருப்புல ஒண்ணு போடுறதுக்கு ரெடியா இருக்குங்க. உங்க ஊர் நல்ல ஊரா இருக்கலாங்க, எங்க ஊர்ல போடுறாங்க. அதாவது இடது கையால இப்படி காஃபி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வலது கையால யாக நெருப்புல ஒண்ணு போடுறாங்க. இன்னும் சில பேர் தூக்கி சாப்பிட்டாங்க. பொடி இருக்கு பாத்தீங்களா, பொடியை மட்டையில இருந்து எடுத்து அப்படின்னு நல்ல மூக்குல போட்டு தேவர்கள் வரைக்கும் போகணுமா அந்த பொடி, அதை நல்ல மூக்கல் போட்டு அப்படி தேய்ச்சிட்டு அவங்க பாட்டு மந்திரத்தை ஆரம்பிக்கிறாங்க. தப்புங்க. போதைப் பொருள் பயன்படுத்துவது, காஃபி அருந்துவது, இடது கையால் ஒன்றை எடுத்துக்கொள்வது, நெய் பசுனை இல்லாமல் ஒன்றை பயன்படுத்துவது, உப்பு போட்டு உணவு உண்ணாமல் உப்பு போட்டு உணவு உண்ணுவது, இவை எல்லாமே யாகத்தை பலிக்க விடாமல் செய்துவிடும் எழுதியிருக்கிறாங்க. சோ நீங்க யாகத்தை தச்சு தேடி கீடி கண்டுபிடிக்கலாமா? அது ஒரு மெத்தடு. அது மட்டும் இல்ல, யாக மந்திரம் எவ்வளவு பேருக்கு தெரியும்? உங்க யாராவது யாகம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு யாக மந்திரம் தெரியுமா? தெரியாது. எல்லாரும் யாகம் பண்ண முடியாது. அது ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வேணா யாகம் பண்ணலாம், நம்ம எல்லாரும் அதை பண்ணவே முடியாது. போயிட்டு போங்கப்பா, யாரால பண்ண முடியுமோ நீங்களாம் பண்ணிக்கோங்க, போங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நீங்க போய் பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், அது வழியா கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டு. கோயிலுக்கு போறவங்க எல்லாம் சாமியை பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்து உங்க புடவையை பார்த்துட்டு வந்தவங்க எவ்வளவு பேர்?
அடுத்தவங்களுடைய வசதியை பார்த்துட்டு வயிறறிஞ்சிட்டு வந்தவங்க எவ்வளவு பேர், கோயிலுக்கு போயிட்டு வந்து 4 பேரை திட்டிக்கிட்டே வெளியே வர்றவன் எவ்வளவு பேர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோயிலில் போய் சுவாமியை நிம்மதியா பார்த்தோம், நான் மனசை பக்குவப்படுத்தினேன், வெளியே வந்தேன்னா ஒரு 10% கோயில் வழிபாடு மூலமா மனசை பக்குவப்படுத்திட்டு வெளியே வந்தா பெரிய விஷயம். அடுத்தது தபஸ், தவம் பண்ணலாம் அப்படின்னாங்க. தவம் பண்ணா கடவுளை நீ அடையலாம் அப்படின்னாங்க. உட்கார்ந்து தவம் பண்ணணும்னு எனக்கு கூட நினைப்புங்க, என்னால கீழே உட்கார முடியலைங்க. காலை மடிச்சு உட்காருறது கஷ்டமா இருக்கு. நான் கந்த சஷ்டி திருச்செந்தூர்ல வருஷம் பேசுவேன். நான் கந்த சஷ்டி பேசும்போது ஒருத்தர் எதிரில் உட்கார்ந்து இருந்தவர் இன்னொருத்தர் சொல்றாரு, எதுக்கு என் காலை நோண்டுறீங்க? உட்கார்ந்து இருக்கிறவர் எதிரில் அடுத்த ஆளை கேட்கிறாரு, எதுக்கு என் காலை நோண்டுற அப்படின்னாரு. அது உங்க காலா? ஏன் கால் மரத்து போச்சு, எடுக்கலான்னு பார்த்தேன், வரலையேன்னு பார்த்தா உங்க காலா அது? அதாவது அவர் ரொம்ப உட்கார்ந்ததுல அவரு கால் எது இவர் கால் எது மறந்தே போச்சு. புத்தர் 7 வருஷம் தவம் பண்ணார்னு எழுதியிருக்கிறாங்க தெரியுங்களா? 7 வருஷம். திருமூலர் பல வருஷம் தவம் பண்ணார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஞானிகள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ வருஷம் தவம் பண்ணான்னு எழுதியிருக்கிறாங்க. நாமளும் தவம் பண்ணலான்னு நினைக்கிறோம், முடியல. எப்படி உட்கார்ந்து இருக்கிறது? சேர்லயே நம்மளால உட்கார முடியலையா? இங்க சாஞ்சு அங்க சாஞ்சு அடுத்தவங்க தோல் மேல சாஞ்சு இந்த பக்கமா பண்ணி காலை நகர்த்தி இந்த ஆள் எப்ப முடிப்பான் எப்ப வீட்டுக்கு போறது எல்லா அவஸ்தையும் நமக்கு இருக்கு. நம்மால சேர்ல அரை மணி நேரம் உட்கார முடியல. நீங்க தபம் பண்றேன்னு போய் நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் புளிய மரத்தல்ல உட்கார்ந்து இருந்தார் பல வருஷம் ஆச்சுங்களா. தட்சிணாமூர்த்தி சிவபெருமான் ஆலமரத்தில உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து தவம் பண்ணாங்க. நம்மால இப்ப முடியுங்களா தவம் பண்றது? மகரிஷி மார்க்கத்துல தவத்தை சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க. அதனால தான் அதுக்கு பேரு சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, SKY. ஏன்னு கேட்டா அந்த பழைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, லெங்தி ப்ராசஸ் தவத்துக்கு, நவ் இட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். அது தப்புங்கிறது மகரிஷியோட கொள்கை இல்லை. பழைய முனிவர்கள் பண்ணின மெத்தடு இன்னைக்கு நடக்காது. சார், யூ won't believe, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிற போது எனக்கு டைஃபாய்டு வந்தது. டைஃபாய்டு வந்த போது எனக்கு ட்ரீட்மெண்ட் 41 நாள் 41 நாள் பெட்ல படுக்க வச்சு, ஸ்கூலுக்கு போக விடாம, சாப்பிட விடாம, கஞ்சி தண்ணியை கொடுத்து, மருந்து மாத்திரைன்னு கொடுத்து 41 நாள் டைஃபாய்டுக்கு. இப்ப எங்க ஊர்ல டைஃபாய்டுன்னு சொல்லுங்க, ஆஸ்பத்திரியில் போங்க, உங்களுக்கு காலையில ஒரு இன்ஜெக்ஷன், மத்தியானம் ஒரு இன்ஜெக்ஷன், ராத்திரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வரும்போதே சரவண பவன்ல சாம்பார் வடை சாப்பிட்டே வரலாம். பட டைஃபாய்டாது ஒன்னாது தூக்கி அந்த பக்கமா வை அப்படின்னு. சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வரும்போதே சரவண பவன்ல நிறுத்துப்பான்னு சொல்லி சாம்பார் வடை சாப்பிட்டு நாங்க வந்துகிட்டே இருப்போம். 41 days கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போய் இப்ப என்ன ஆகி போச்சு, 40 hours ஒன்னு கியூர் பண்ண முடியும் அப்படின்னு அட்வான்ஸ் ஆகி போச்சு. எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்டு. அப்ப தவம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் பிளைனா கேட்கிறேன், புத்தர் மாதிரி 7 வருஷம் உங்களால ஒரே இடத்துல உட்கார முடியுமா? 1000 வருஷம் முனிவர்கள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படிலாம் படிக்கிறோம். இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? அப்ப இந்த உலகத்துல என்ன பண்ணலாம்? யாகம் பண்ணி மந்திரம் சொல்லலாமா, தவம் பண்ணலாமா, பூஜை பண்ணலாமா, கோயிலுக்கு போலாமா, எத்தனையோ வழி இருக்கு. மகரிஷி என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு கேட்டா, பல பெரியவர்கள், வள்ளலார், அவருக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள், வள்ளலார், அவருக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள், பெரிய அருளாளர்கள், எல்லா சித்தர்கள், அவங்களுடைய அருள் ஆசியினால ஒரு சிம்பிளிஃபைடு மார்க்கம் எல்லாத்தையும் இன்னைக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துடணும். எப்படி கொடுத்துறது? உடம்புக்கு ஒரு பயிற்சி வேணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உலகத்துல எல்லாத்தையும் விட. அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் உண்டாக்குறதுக்கு எளிய முறை உடற்பயிற்சி அப்படின்னு ஒன்று கற்றுக் கொடுத்துட்றாங்க. உங்க கை, விரல், காலு, கண்ணு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து உங்களுடைய அமைப்பு, உடம்புல இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாத்துலையும் இருக்கக்கூடியதை ரிலீஸ் பண்ணி நீங்க டெய்லி அதை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க ஹெல்த் பேசிக்கலா நோய் வருதுல இருந்து உங்க ஹெல்த் காப்பாற்றப்படும். இந்த எளிய முறை உடற்பயிற்சியை கற்றுக் கொடுப்பாங்க முதல்ல. அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணுவாங்க, குண்டலினிக்கு ஒரு இனிஷியேஷன் கொடுப்பாங்க. அந்த குண்டலினி மூலமா மேலே ஏற்றி சிம்பிளா தவத்தை முடிச்சிட வேண்டியது. தினம் அன்னன்னைக்கு நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு காலத்துல சமையல் அப்படின்னு சொன்னா 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகும். இப்பெல்லாம் சமையல்னு சொன்னா ஒரு சீரியலுக்கும் இன்னொரு சீரியலுக்கும் நடுவுல முடிச்சிடும்.
பண்ணு. அப்புறம் அதை மிஸ் பண்ணிட்டா, ஞானம் போயிட்டா நம்ம அப்புறம் என்ன பண்றது? மாரிமுத்து செத்து போன போதே எங்க ஊர்ல பல பேர் செத்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சீரியல் மிஸ் பண்ணிட்டா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதனால டைம் வச்சிருக்கிறோம் நாங்க. அரை மணி நேரத்துக்குள்ள மிக்சி குக்கர் எல்லாம் வந்த உடனே எல்லாம் டக்கு 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 போட்டு ஒரு ½ hourல உங்களுக்கு சாப்பாடே எல்லாத்தையும் முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து போச்சு. அதே மாதிரி உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தி உங்களுடைய ஞான நிலையை மேல தூக்கி ஒரு நாள் முழுக்க வேண்டிய ஸ்ட்ரென்த் முழுவதையும் கெயின் பண்ணி அன்னைய பொழுத பீஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு கேப்சூல்ஸ் ஃபார்ம்ல மகரிஷி கண்டுபிடிக்கிறார். தட் இஸ் கால்டு மனவள பயிற்சி. அது ஒரு கேப்சூல். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு B12 டேப்லெட் போட்டுக்கிற மாதிரி ஒரு நாள் அந்த கிளாஸ் கரெக்டா நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைய பொழுது உத்தமமா போயிடும். நீங்க நிரந்தரமா முனிவரா இருப்பீங்கன்னு கேரண்டி கிடையாது. ஏன்? மனவளக்கலை மன்றத்துக்குள்ளேயே எவ்வளவு தகராறுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எதையும் எனக்கு ஒளிவு மறைவே கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்? அன்னன்னைக்கு உங்களை பியூரா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைய தேதிக்கு, அதாவது இன்னைக்கு ஒரு கொலை பண்ணாம நீங்க தப்பிப்பீங்க, இன்னைக்கு யாரையும் துன்புறுத்தாம போயிடுவீங்க, இன்னைய தேதிக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாம இந்த பூமியில வாழ்ந்துருவீங்க. போதாதா? இப்ப எல்லாம் டே டு டே பேசிஸ் அப்படிங்கிற மாதிரி அன்னன்னைக்கு நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே போயிட்டா முடிஞ்சு போச்சு. 365 நாளும் செஞ்சிட்டோம்னா ஒரு 20-25 மினிட்ஸ் நம்மளை நாமே சரியான பாதைக்கு கொண்டு போயிடலாம். இட் இஸ் a very lengthy process. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். நேத்திக்கு நான் வந்த உடனே எனக்கு 3 நாள் முன்னாடி வரைக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது. நம்பவே மாட்டாங்க யாரும். 3 நாள் முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது. நேற்று கொஞ்சம் எனக்கு தெளிவாக இங்கே வந்து இறங்கின உடனே வாங்க எல்லாரும் ஒரு 50 பேரை வர சொல்லுங்க, எல்லாரோட டிஸ்கஷன் ஒன்று பண்ணுவோம், சும்மா பொழுது போகணுமே, வர சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? கோடியா சம்பாதிச்சிட்டா சந்தோஷமா இருப்போமா? கோடியா பணம் வச்சாச்சு, சந்தோஷமா இருப்போமா உலகத்துல? எனக்கு நம்ம அப்படி தெரியல. அம்பானி எங்க ஊர்ல நிம்மதியா இருக்கிறதே தெரியல. உங்க ஊர் அம்பானி யாருங்கிறதும் எனக்கு தெரியல. ஏன்னா உங்க ஊர்ல நிறைய அம்பானி இருக்காங்க, அதனால எனக்கு தெரியல. எனக்கு எங்க ஊர்ல அம்பானி தான் இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய பணக்காரர், ஏகப்பட்ட பணத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அம்பானி பணத்தை எவன் வச்சிருக்கிறாங்கிறது வேற. இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. என்னுடைய ஒரே கொஸ்டின், நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய் சேர்த்துட்டா நிம்மதியா இருப்பீங்கன்னு அர்த்தமா? நான் நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். நான் எப்பவுமே யாரையும் பேர் சொல்லி சொல்றது இல்லை, இருந்தாலும் எங்க ஊர் சூப்பர் ஸ்டார் சொன்னாரு நான் எவ்வளவோ சம்பாதிச்சுட்டேன் ஆனா நிம்மதியா இல்லைன்னாரு, ரொம்ப வருத்தமா இருக்கேன்னாரு. அதனால பேசுறேன். அவரை குறை சொல்றது என்ற நோக்கமே இல்லை. அவர் சம்பாதிச்சாரு, எனக்கு என்ன வைத்திருச்சல? அவர் கஷ்டப்படுறேங்கிற போது நான் சொல்றேன். எனக்கு புரியவே இல்லை. இவர் அளவு சம்பாதிச்சா நான் சௌக்கியமா இருப்பணும்னு நினைச்சேன். அந்த ஐடியாவை அன்னைக்கே விட்டேன். ஓ, இவ்வளவு சம்பாதிச்சாலும் இவர் கஷ்டப்படுவார் போல் இருக்குது. ஏன் ஓப்பனா சொல்றாரு பப்ளிக் மீட்டிங்ல, நான் ஐ எம் நாட் ஹாப்பி, ஐ எம் வெரி அன்ஹாப்பி, என்னால் இன்னும் திருப்தியா இருக்க முடியல, நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறார். நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணல, அவரை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல, உங்களுக்கு புரிய வைக்கிறது. 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சு விட்டதுனாலேயே ஒருத்தன் ஹாப்பியா இருக்க முடியுமா அப்படின்னா இல்ல. எங்க வாரியார் சாமி ஒரு கதை சொல்வார். நேரா பாருங்க, இவரு 100 கோடி சம்பாதிக்கிற லேட்டஸ்ட் மனுஷன் எங்க ஊர்ல. 100 வருஷத்துக்கு முந்தின கதை எங்க வாரியார் சாமி சொல்றாரு. வாரியார் என்ன சொல்றாரு? ஒரு அரசர் நிறைய பணம் வச்சிருக்கிறாரு, செல்வம் வச்சிருக்கிறாரு, ஆனா ஆல்வேஸ் எப்பவுமே வருத்தமா இருக்காரு, வேதனையா இருக்காரு. அவர் ரொம்ப சோகத்துல இருக்கிறதுனால என்ன பண்றாரு, அமைச்சரை கூப்பிட்டு இந்த ஊர்ல யார் சந்தோஷமா இருக்கான்னு பார்த்துட்டு வைப்பாரு. அந்த அமைச்சர் போய் ஒரு ஆளை பார்த்தாரு. அவன் வயல் மேட்டுல அவ்வளவு ஜாலியா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு உழுதுகிட்டு வைக்க மேட்டில் போய் வைக்க போர்ல போய் படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டுலாம் உட்காந்துருக்கிறான். இது உண்மைங்க. யாரு வாய் விட்டு பாடுறாங்களோ அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு அர்த்தம். மேடையில இல்ல, தனியா இருக்கும் போது யார் வாய் விட்டு பாடுறாங்களோ அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம்.